கேளடி அலங்காரி கேளடி அலங்காரி கனவுடனே கேளடி அலங்காரி கனவுடனே கனவு கண்டேன் மன்னம் கலங்கி நின்றேன் கேளடி அலங்காரி கனவுடனே என்னங்க தங்கை இருக்கிறார் அல்லவா? நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டு ஒருவேளை உணவு கூட உண்பதற்கு வழி இல்லாமல் என்னுடைய தங்கை 7 பிள்ளைகளை வளர்த்து நம் நாட்டிற்கு வருவது போல் கனவு கண்டு நடந்தார். என்னங்க என்னங்க இப்படி சொல்றீங்க? உன் கனவா? உனக்கு கனவு வந்ததா? என்னங்க உன் தங்கச்சி மேல அளவு இந்த பாசம் வச்சதுனால உனக்கு கனவு கண்டிருப்பேன். வேற ஒண்ணும் இல்ல. எங்க நம்ம நாட்டில பாதி சொத்து கொடுத்துருக்கோம். அவனுக்கு எங்க பஞ்சம் வரும்? அது இல்லாம அவங்களும் இவ்வளவு வசதியா இருக்காங்க. பஞ்சம் வந்திருக்காது. ஏதோ கனவு அலங்காரி, நீ கூறுவது புரிகிறது. என்னுடைய நண்பன் யார்? ஒரு நாட்டிற்கு மன்னன். அது மட்டும் அல்லாமல் அவளுக்கு சீதனமாக 7 வண்டி சீதனங்கள் நான் கொடுத்திருக்கின்றேன். அவளுக்காவது பஞ்சம் ஏற்படாது. பகல் கனவு சரி, நான் இந்த நாட்டிலே இருந்தால் என் தங்கை அணைத்து வந்து கொண்டே இருப்பேன். தற்போதைய காற்றுக்கு சென்று மிருகங்களை வேட்டையாடி விட்டு வருகின்றேன். அந்த ஆளுக்கு அவன் தங்கச்சி மேலே ஏதோ யோசனை. என்னை பத்தி கவலையே கிடையாது. அவன் எப்ப போவா, எப்ப நிம்மதியா இருப்பான்னு காத்திருந்தேன். அப்ப கூட அந்த ஆளு அவன் நினைப்பில் ஏதா இருக்கா. கனவு கண்டானா? கனவு பழிக்குமா? அப்படி அவன் வருவானா? அவன் வந்தாக்கா விடலாமா? விடவே கூடாது. வாட போகலாம். மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று
தாகத்தை போக்கிவிட்டு நான் பெற்றெடுத்த 7 செல்வங்களும் பஞ்சத்தில் அடிபட்டு விட்டது. என்னுடைய மனைவி எங்கிருக்கிறாள் தெரியுமா? என்னை நலத்தங்கா. கட்டி கருமையா எனக்கு நாம தருமையான ராஜா மாறு ராஜா மாறு ராஜா எனக்கு நாட்டு மக்கள் பசி தீர்த்தப்படும் பாவிடா எனக்கு பெத்த வீட்டு மக்கள் பசி தீர்க்க முடியாத பாவி பாவி எனக்கு தொட்டி தாலி கட்டிய மன்னரே ராஜா சுவாமி என் மக்கள் பசி தீரே ஒரு வார்த்தை சொல்லி எனக்கு தாலி கட்டிய புண்ணியவரே போய் வான்னு சொல்லி சாமி நல்லதாங்க போகாதே எந்தன் மானே போகாதே எந்தன் மானே இந்த பொன்கொடியாள் வார்த்தை கேளாய்
எல்லாம் ஆட்சி செய்கின்றார் என் அண்ணன் அந்த அருள்மொழி. உன்னுடைய அண்ணன் கொடுப்பார், சுவாமி. உன்னுடைய அண்ணி கொடுக்க மாட்டார். ஆனை கட்டி எங்கள் அரண்மனையே ஆனை கட்டி எங்கள் அண்ணே ஆளுகின்றார் அரண்மனையை கோட்டை கட்டி எங்கள் அண்ணே அந்த துவரையத்தை அறிகின்றார். சுவாமி, ஆனை கட்டி அரண்மனை ஆளுகின்றார், கோட்டை கட்டி குளியத்தையே ஆண்டவராது. நான் சென்றால் ஒருவேளை உணவு என் தன்னை தடுக்க மாட்டார். நான் சென்று வருகின்றேன் சுவாமி. நல்லதானா? நான் சொல்வதை கேள். இந்த நாட்டில் நம் பிழைப்பை நடத்தி நம் பிள்ளைகளின் பசியை போக்கி விடலாம். வழி என்ன சுவாமி? வழியா சாணம் எடுத்து இந்த பாவிக்கு தானே எங்கள் காலமான சாணம் எடுத்து நல்ல தட்டி பீழத்திடலாம் சாணம் எடுத்து அதை ஐயோ பிறகு உழைத்து நல்ல நம்மளுடைய பிள்ளைகளின் பசி போக்க வேண்டும் என்றால் சாணம் தட்டி பிழைத்துக் கொள்ளலாம், அல்லது விறகு வெட்டியாவது பிழைப்பை நடத்திக் கொள்ளலாம். சாந்தி குழைக்கும் கையால் சாணம் தட்டவா சுவாமி காணோ. எனக்கு பூ முடிக்கு எந்த கையால் எனக்கு விறகு வெட்டவா சுவாமி காணோ. சாமி, நான் போயிட்டு வரேன். மன்னித்து வாடா ராஜா. அங்கே நடந்ததா? உன்னை போக வேண்டாம் என்று தடுக்கின்றேன். ஆனால் என்னுடைய பிள்ளைகளின்